வணக்கம். கோரக்க சித்தராசியுடன் சைல்டு பிசியோவிலிருந்து உங்கள் இயல்முறை மருத்துவர் ஐயப்பன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது, நம்மளுடைய பேசக்கூடிய ஒவ்வொரு எழுத்தும் எங்கேருந்து ஆரம்பிக்குது நம்ம உடம்புல அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய உடம்பிலிருந்து ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு பகுதியிலிருந்து ஆரம்பிக்குது. இப்போ இது யாராருக்கெல்லாம் நல்லா பயன்பெறும் அப்படின்னா, அந்த வார்த்தைகள் திக்கி திக்கி பேசக்கூடிய நபர்கள், சரளமாக பேச முடியல, கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்குது, இன்னும் பேச்சு வரல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, இந்த வார்த்தை ஒவ்வொரு எழுத்தும் சொல்லும் பொழுது எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல நம்மளுடைய கையை ஃபஸ்ட்டு உங்களோட பேரண்ட்ஸ் உங்களுடைய கையை வச்சு அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க. அதுக்கப்புறம் அதோடைய கையை வச்சு அந்த வார்த்தையோடைய வைப்ரேஷனை உணர சொல்லிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வார்த்தைகளை சொல்லவே அந்த எழுத்துக்களை சொல்லவே அந்த எழுத்துக்கள் எல்லாமே சரளமாக வர ஆரம்பிக்கும். இப்போ அந்த எழுத்துக்கள் எங்கேருந்து எல்லாமே ஆரம்பிக்குது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம தமிழில் பார்த்தோம்னா, வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இது சாதாரணமாக பிரிக்கலை, இது உருவாகக்கூடிய இடத்த வச்சு தான் இது பிரிக்கப்பட்டது. ஃபஸ்ட்டு நம்ம வல்லினம் அப்படிங்கக்கூடிய வார்த்தைகள் இப்போ எழுத்துக்கள் எங்கே இருந்துன்னா, நம்மளுடைய நெஞ்சு பகுதியிலிருந்து தான் இது ஆரம்பிக்குது. அதை எப்படின்னா கசட தவற அப்படிம்போம். இந்த கசட தவற அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய நெஞ்சு மார்பகத்தில் இந்த இடத்துல கையை வைக்கும் பொழுது கசட தவற அப்படிங்கும்போது அந்த வைப்ரேஷனை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ரெண்டாவது மெல்லினம். மெல்லினம்ங்கிற எழுத்து எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, நம்மளுடைய மூக்கோடைய பகுதி, நுனி மூக்கு இந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது. அப்படி அது சொல்லும் பொழுது இந்த மூக்கிலேருந்து பார்த்தோம்னா அந்த வைப்ரேஷனை கன்ஃபார்ம் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஒவ்வொருத்தரும் முதல்ல சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வைப்ரேஷனை ஃபீல் பண்ணுங்கள். அடுத்தது இடையினம். மெல்லினத்துக்கும் வல்லினத்துக்கும் இடைப்பட்டதுனால தான் இடையினங்கிறோம். இந்த இடையினம்ங்கிறது இந்த கழுத்து பகுதியிலிருந்து தான் இந்த இடையினம்ங்கிற வார்த்தைகள் ஆரம்பிக்குது. என்ன எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, எரலை வரலை, எழலை வரலை அப்படிங்கிற வார்த்தைகள் நம்மளுடைய கழுத்து பகுதியிலிருந்து ஆரம்பிக்குது. இங்கே எழலை வளலை அப்படின்னு சொல்லும் பொழுது அதோடைய வைப்ரேஷன் அனைத்துமே இந்த கழுத்து பகுதியில் இருக்கும். இதில் ஒரு எழுத்து இந்த அக்குங்கிற எழுத்து எங்கே அப்படின்னா, நம்மளுடைய உச்சந்தலையில் தான் ஆரம்பிக்கும். நீங்கள் சொல்லும் பொழுது கையை வச்சு பாருங்கள். அக் அப்படின்னாவே நம்மளுடைய உச்சந்தலை மேலே நோக்கி அப்படி தட்டுற மாதிரி வரும். அக் அப்படின்னா இந்த எழுத்துக்களை இதில் மொத்தமாக நான் சொல்லிட்டேன். இது ஒவ்வொரு எழுத்துமே வச்சு தனித்தனியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது அதற்குரிய கண்டிப்பாக பலன் உண்டு. அந்த வைப்ரேஷனையும் ஃபீல் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணவே சீக்கிரம் அந்த பேசக்கூடிய திறன் சீக்கிரமாக கிடைக்கும். இந்த பயிற்சிகளை பண்ணுங்கள். உங்களுடைய பலன்களையும் பயன்களையும் கமெண்டில் தெரிவிங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஐயப்பனுடன். நன்றி, வணக்கம்.